Hi guys, welcome to Lakshita Ari Design. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்ல அட்வான்ஸ் லெவல் 3D டைப் ஓகேங்களா ஃப்ளவர் வந்து டைப் 1 வந்து பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. அதுக்கு நான் பாத்தீங்க அப்படினா ஜரி த்ரெட் கோல்டன் கலர் இருக்கு பாத்தீங்களா. சோ அதுல வந்து செயின் ஸ்டிச்சஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லா வந்து செயின் ஸ்டிச்சஸ் நான் வந்து கொடுத்துக்கறேன் ஃபுல்லா ஓகேங்களா. அந்த ஃப்ளவரே ஃபுல்லா வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து உள்ள ஸ்டிட்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு டைப். அடுத்த டைப் உங்களுக்கு நான் டைப் 1 2 சொல்றேன் ஓகேங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸை போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ நான் ஃபுல்லா போட்டோம்னா வீடியோ ரொம்ப லாங்கா போகும். அதனால வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸை கொடுக்கணும் ஓகேங்களா. நான் வந்து சிங்கிள் தான் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் அவுட்லைன்ல. நீங்க வந்து டபுள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கட் ஒர்க் கொடுப்போம் பாத்தீங்களா. கட் ஒர்க் ஸ்டிச்சஸ் ஜிக்ஜாக் மாதிரி அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்ல உள்ள டைப் 1 யூஸ் பண்ண பாத்தீங்க அந்த ஸ்டிச்சஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஒரு ஸ்டிட்ச் பண்ற கீழ ஓகேங்களா. மேலே கீழன்னு அப்படியே கண்டினியூஸா வந்து கேப்பே இல்லாம ஃபுல்லா கவர் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ இது மாதிரி எதுக்கு பண்றோம் அப்படினா அந்த கட் வர்க்ல பண்ணும்போது நம்ம வந்து அந்த த்ரெட் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா. அப்பதான் அந்த ஃப்ளவரும் கொஞ்சம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஃபுல்லா வந்து நம்ம அந்த அவுட்லைன் ஃப்ளவர் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா. சோ அது ஃபுல்லா வந்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நீங்க உள்ள சென்டர்ல எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி மேல அவுட்லைன் மட்டும் பார்டர் சைடு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா அந்த சைடு நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். அதனால தான் சோ மேல மட்டும் நம்ம இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படினா அந்த த்ரெட் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா. நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா அந்த மேல இருக்க அவுட்லைனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பவும் போல மாதிரி தான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து நெருக்கமா செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஜிக்ஜாக் போறது அதே மாதிரி நல்லா க்ளோஸா போடுங்க ஓகேங்களா. அப்பதான் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சோ உள்ள அந்த ஃப்ளவரோட ஒவ்வொரு பெட்டல்ல இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. சோ நம்ம நார்மலா ஸ்டிட்ச் பண்ண பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் அதுதான் ஒவ்வொரு பெட்டல்லையும் அந்த கீழ இருந்து மேலே பெண்ட் கிட்ட அந்த யூ டைப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு எகே மாதிரி கீழ போற மாதிரி ஓகேங்களா. சோ நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸ் இல்ல ரெண்டு பீட்ஸ் அந்த மாதிரி லோட் பண்ணி ஃபுல்லா வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுக்குள்ள நீங்க சுகர் பீட்ஸ் இல்ல கட் பீட்ஸ் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். சோ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. வெறும் நீங்க த்ரெட் வர்க்ல மட்டும் ஃப்ளவர் ரெடி பண்றீங்க அப்படினா பண்ணிக்கலாம். பட் மெத்தட் எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும் டிசைன் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கங்க ஓகேங்களா. சோ நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சோ கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பவும் போல மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் சென்டர்ல ஃபிளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் அது சென்டர்ல பாத்தீங்க அப்படினா நான் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. த்ரெட்டால green கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட் தான். சோ அதுல வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சோ இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. சோ எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்லயும் இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் கீழ ஒரு ஸ்டிச்சஸ் ஓகேங்களா. ஃபிளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் போடும் பாத்தீங்களா சேம் அதே மெத்தட் தான் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் போடும்போது ஃப்ளவர்ல நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி நம்ம அட்வான்ஸ் நிறைய பார்த்திருக்கோம் கிளாஸ்ல. கீழ பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான ஸ்பேஸ் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா அகலமா இருக்கு ஓகேங்களா. அந்த ஃப்ளவரோடது கீழ ரவுண்ட் கட்ட சின்னதா இருக்கு கேப். மேல அகலமா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கிறோம் ஒரு தையல் நம்ம ஃபுல்லா போட்டோம் அப்படினா இன்னொரு தையல் வந்து half பாதியோட வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு அகைன் மாதிரி மேல திரும்பி போயிரணும். சோ அந்த மாதிரி போடும்போது அந்த கேப் ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்பேஸ் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியாது ஓகேங்களா. சோ அப்பதான் நமக்கு அந்த மேலே கீழே வந்து ஃபுல்லா அந்த ஸ்பேஸ் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா. நான் பண்றது பாருங்க எப்படின்னு. சோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு போறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் அதே தான் வச்சு நான் ஃபில் பண்றேன் ஓகேங்களா. நம்ம ஃபிளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் வச்சு ஃபுல்லா வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓகேங்களா. சோ இந்த மாதிரி மேலே ஒரு லாங் ஸ்டிட்ச் போடுவோம் குட்டி லாக்கு மடி கீழே வர லாங் ஸ்டிட்ச் குட்டி லாக் இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்றோம். அகைன் நான் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு சென்டர் நீங்க கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்ல குந்தன் ஸ்டோன் ஒட்டுறீங்கன்னா ஒட்டிக்கலாம். இல்ல பீட்ஸ் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 6 12 லேயர்ஸ் த்ரெட் எடுத்துட்டு நாட் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ல நம்ம போறோம் அப்படிங்கும்போது நம்ம சென்டர்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா வந்து ரவுண்டா என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கொண்டு வரணும் ஓகேங்களா. சோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ல ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம்.
எடுத்துட்டு ரைட் சைடு நீடியை பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு த்ரெட் அது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ அகைன் அது பக்கத்துலேயே ஊசி குத்தி கீழே அழுங்காமல் வந்து இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கலாக எதுவுமே வராது. நீட்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ அந்த சென்டர் கேப்பில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சுகர் பீட்ஸுக்கு லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது எல்லாமே உங்கள் இஷ்டம். ஸோ நான் பண்ணுற மெத்தேட் வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து நான் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஊசியில் இந்த மாதிரி த்ரெட் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ அகைன் அது பக்கத்துலேயே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே பேக் சைடு திருப்பி நீங்கள் நாட் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுப்போம். ஸோ கட் பண்ணி எடுக்க ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஊதுபத்தியில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீழே ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து காட்டன் த்ரெட்டு காட்டன் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சுட்டு அழுங்காமல் அந்த கிளாத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுப்போம். ஓகேங்களா? இந்த கட் ஒர்க் மெத்தடு. ஓகேங்களா? இதில் வந்து கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இது வந்து ஒரு டைப். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். அந்த தீயை ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அழுங்காமல் வந்து லைட்டாக கீழே அடியில் துணி வச்சு நம்ம வந்து இது பண்ணி டிப் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஊதுபத்தி இல்லாத நீங்கள் வந்து கொசுபத்தியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஷோல்டிங் மிஷின் இருக்குது, அதையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டர் வச்சு எப்படி கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம கட்டர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் சைடு மட்டும் ஃபுல்லாக இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணுற சிசர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கூர்மையாக இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் டக்குன்னு வந்து கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. மொன்னை கட்டரெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கட் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் கட்டர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அழுங்காமல் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் அந்த த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அந்த ஜரி த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸஸாக த்ரெட் இருந்துச்சுன்னா கிளாத் இருந்தால் கூட நம்ம வந்து அது வந்து ஊதுபத்தி வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத் எல்லாம் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு அவுட்லைனில் மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே நேற்றுக்குலாம் அதிகமாக தெரியுதோ அந்த நேற்றுக்குலாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கீழே அந்த பெண்டு கட்டியில் வி டைப் வரும்போது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாத் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு வரும். ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி சைடில் வந்து ஊதுபத்தி வச்சு அழுங்காமல் அந்த கிளாத் மேலே வச்சு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது என்னென்னா அந்த த்ரெட்டு அந்த கிளாத்து ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக இதாகிடும், பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஊதுபத்தி வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மெத்தடும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் 3D டைப். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து மாதிரி நார்மல் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற த்ரெட் எடுத்து ஊசியில் கோத்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் சேம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ளவரோட ஒவ்வொரு பெட்டல் கட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். ஓகேங்களா? மேலே அந்த எண்டு கட்டை வந்து தையல் போட்டுகிட்டே வரோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன கலர் த்ரெட் எடுத்துக்கிறீங்க அந்த கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பெட்டல்லையும் மேலே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துக்கிறோம். நான் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி அந்த சுகர் பீட்ஸுக்கு உள்ளே ஊசி குத்தி எடுத்துகிட்டு எகைன் மாதிரி வெளியே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸுக்கு வெளியே. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து அந்த பீட்ஸ்லேருந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு எகைன் மாதிரி கிளாத்தில் பிளாக் கலர் கிளாத்தில் குத்தில் அந்த பீட்ஸு கட்டு இந்த த்ரெட்டு எடுக்கிற அப்படின்னா எகைன் மாதிரி அந்த பீட்ஸு கட்டியே நம்ம அந்த ஜிக்ஜாக்காக போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த நேற்றுக்கே வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம அந்த எல்லா பெட்டல் கட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக நம்ம அந்த ஃப்ளவர் சுற்றி எந்த நேரத்துக்கெல்லாம் நமக்கு தையல் போடணுமோ அந்த நேரத்துக்கெல்லாம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மேலே சைடில் ஸோ அந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஏன்னா ப்ளவுஸில் பண்ணும்போது நம்ம தையை கொஞ்சம் நல்லா போட்டோம் அப்படின்னா தான் அந்த 3D டைப் ஃப்ளவர் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கட்டையும் நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சென்டர்லேயே அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளவர் ஒவ்வொரு பெட்டலுக்கு கீழே அந்த வளைஞ்சு வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த நேரத்துக்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நான் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி தான்.
இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எல்லா பெட்டல்ஸ் கட்டியும் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் 3D டைப் கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தூக்குற மாதிரி எப்படிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். டைப் 2ல் உங்களுக்கு வந்து தனித்தனி பெட்டல்ஸை நம்ம மேக் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்க நான் உங்களுக்கு அதில் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அது ஒரு டைப்பு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாராளமாக. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸில் மேலே எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் மாதிரி சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கே நேற்றுக்கெல்லாம் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு 4 பெட்டல்ஸ் கட்டியும் தையல் போடுறீங்க அப்படின்னா அந்த நேற்றுக்கு தாராளமாக தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த பேக் சைடு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரிங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து 3D டைப் ஃப்ளவர் டைப் 1 ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ பிகினர்ஸ்க்கானதான். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.